ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 21 நாள் சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்காக அவர் மரித்தார், உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஸோ இந்த அற்புதமான இந்த முதல் நாளில் வந்து கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ தயவுசெய்து இன்றைக்கு வரவங்க தொடர்ந்து இந்த மாதம் முழுமையாய், இந்த மாதம் கடைசி நாள் வரைக்கும் நம்ம சபையில் கூட்டம் இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தின் கடைசி நாள் தான் ஈஸ்டர் வருது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் வருது. ஸோ இந்த மாதம் முழுமையாக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கலாம். இது நிச்சயமாகவே நம்ம ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய சரீரத்துக்கு இது ஒரு பலனாகவும் இது ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஒரு வராதவங்களை குறித்து நம்மளுக்கு கவலை இல்லை. வந்த நீங்கள் ஒரு முழுக்க ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். நான் இந்த 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 மாதம் முழுமையாய் அல்லது ஒரு சில நாட்களுக்கு நான் என்ன பேச விருப்பப்படுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை குறித்து நான் பேச விருப்பப்படுறேன். அல்லேலூயா. The power in the blood of Jesus. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். ஸோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு? ஆமென். Do you believe Jesus blood has a great power? ஆமாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதிகமாய் இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரி, இதை ஏன் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை குறித்ததான முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நாளுடைய பாடத்துக்கு போகலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும், அதில் என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரமே தான் நமக்கு விடுதலை கிடைத்தது. நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், கழுவப்பட்டோம். இன்னைக்கு நம்ம நீதிமானா இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்ம தேவனுடைய பார்வையில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்றால், இது எல்லாவற்றுக்கும் காரணமே நான் கேட்டால் இயேசுவின் ரத்தம் தான். அந்த ரத்தம் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. அந்த ரத்தம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையை ஆகியிருக்க முடியாது. அதனால அந்த ரத்தத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை எவ்வளோக்கு எவ்வளோ அறிந்து கொள்கிறோமோ அது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்றால், அந்த ரத்தம் நமக்கு ஒரு பெரிய கிரயம் செய்தது, நமக்கு ஒரு பெரிய நன்மை அது உண்டாக்கினபடியால் அந்த ரத்தத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். இன்றைக்கு நீங்க இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதற்கு காரணமும் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. அப்ப இயேசுவின் ரத்தம் பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு பெரிய நன்மைகள் எல்லாம் உண்டு பண்ணுதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை நம்ம இன்னும் அதிகமாக அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இதைத்தான் நம்ம சில நாட்களுக்கு, முழு நாள்னு சொல்ல முடியாது, இன்னும் நம்ம பேச வேண்டிய தலைப்பு அநேகம் இருக்கிறபடியால் ஆரம்பத்தில் மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் அல்லது ஒரு 7-8 நாள் இதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆழமாய் அறிந்து கொள்ளலாம். அதுக்கு பின்னாடி நம்ம சிலுவை குறித்தும் இன்னும் அநேக முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, எடுத்தவங்க வாசிங்க. இந்த முதல் நாளாக இருக்கிறபடியால் நம்ம கொஞ்சம் நிதானமாக நம்ம தொடங்கலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் லெவிட்டிகல்ஸ் சாப்டர் 17, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிப்பாங்க. நீங்க தயவு செய்து கவனிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். போதும், கவனிங்க, இங்க கவனிங்க தயவு செய்து. இங்க நம்ம தொடங்கலாம். இதுல 2 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். முடிந்தா 2 காரியத்தை நம்ம பேசலாம், அல்லது மிக முக்கியமா இருக்கிற அந்த முதல் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பேசலாம். இந்த வசனத்துல எடுத்தவன சொல்லப்படுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாய் ரத்தத்தை குறித்தும் அல்லது மனிதனுடைய ரத்தத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம்.
இன்னைக்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற எல்லா மனிதனுக்குள்ள ரத்தம் இருக்குதா இல்லையாங்க? கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த ரத்தம் பொதுவாகவே மனுஷனுக்குள்ள இருக்கிற ரத்தம் ரொம்ப முக்கியம். ஆனால் இதை விட இயேசுவின் ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்குறோம். முதலாவது இந்த ரத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ரத்தத்தை குறித்து சொல்லும் போதே பைபிள் சொல்லப்படுது, மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்குதா? இப்போ உலகத்தில் எதெல்லாம் மாம்சமாக இருக்குதோ அந்த மாம்சத்தினுடைய உயிர் அல்ல, நம்ம எப்படி சொல்லலாம், மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், இல்லை தண்ணீருக்குள்ளே வாழ்கிற நீரில் இருக்கிற உயிரினங்களாக இருக்கலாம். எந்த உயிரினமாக இருந்தாலும் மாம்சத்தின் உயிர் எங்கே தான் இருக்குதா? ரத்தத்தில் தான். இதை குறித்து நம்ம தெளிவாக பார்த்துட்டு இயேசுவின் ரத்தத்துக்கு போகலாம். எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவாத்மானான். இங்க கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. தயவு செய்து புரியாதவங்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் மெதுவாக நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். புரியல, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத காரியம்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. இது நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அம்மா வாயிலையாங்க எத்தனை பேருக்கு கேட்குது நான் பேசி கொண்டு இருக்குது? கிளியராக கேட்குதுங்களா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. தயவு செய்து எங்கே நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் கையில் பைபிள் இருந்தால் பைபிளை பாருங்கள், இல்லைன்னா தயவு செய்து இங்கே கவனிங்க. இதெல்லாம் முக்கியமான காரியம், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற காரியம். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சுகம் உங்களுக்கு உண்டாகும், உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும். இதெல்லாம் நம்ம பல மாதங்களாக பேசிதான் இருக்கிறோம். எப்பவுமே நமக்கு விடுதலை உண்டு பண்ணுற நேரடியான வார்த்தையை தான் நம்ம எதிர்பார்த்துக்கணும். ஆனால் மறைமுகமான பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் வேதத்தில் வைத்துக் கொண்டிருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு மறைமுகமான ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ரத்தத்தில் அடங்கி இருக்கிறபடியால் இதை நீங்கள் தயவு செய்து கேளுங்க, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கவனிங்க, கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாரா? பூமியின் மண்ணினால ஒரு மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியிலே சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை அவர் என்ன பண்ணாரா? ஊதினானா. 2 காரியம். ஒன்று, மண்ணால கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு மனுஷனை உருவாக்குறார். உங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியா இருந்தோமா? மண்ணா இருந்தோமா? மண்ணை எடுத்து உங்களை போல என்ன போல ஒரு பொம்மைன்னு வச்சுக்கலாமா, அவரை உருவாக்கிட்டு அந்த பொம்மைக்கு மூக்கு வச்சாரா? கர்த்தர் வச்சாரு. அந்த மூக்குல கர்த்தர் என்ன பண்ணாரா? அவருடைய ஜீவ சுவாசத்தை அவர் என்ன பண்ணாரா? ஊதினாரா. ஊதின மாதத்துல வேதம் சொல்கிறது அவன் ஜீவ ஆத்மா ஆனான்னு வரல, இப்படி வருது, மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் ஆனான். எந்த மனுஷன்? மண்ணா இருந்துக்கும் போது அவன் வெறும் மண்ணு. ஆனா எப்போ அந்த மண்ணுக்குள்ள தேவனுடைய ஜீவன் வந்துச்சோ, ஜீவ காத்து வந்துச்சோ, அவன் மனுஷனா ஆயிட்டான். மனுஷனா ஆன பிறகு தான் அவன் சொல்லுது மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் ஆனான். இப்ப விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப கர்த்தர் இந்த ஜீவ சுவாசத்தை ஊதுனார். பாத்தீங்களா? ஊதுனாருங்களா? ஊதுன மாதத்துல மனுஷனுக்குள்ள என்ன ஆச்சுன்னா உயிர் வந்துச்சு. மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு? உயிர் வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்னா, அவன் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், யாராச்சும் ஒருத்தர் அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியே நம்ம என்ன பண்ணுவோம்? சாமி கொண்டு தான் தெரிந்து பாருங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? ஒளிஞ்சாண்டா சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஒரு தெளிவான ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க, நெஞ்சு மேலே காது வச்சு ஹார்ட் பீட் வேலை செய்தான்னு செக் பண்ணுவாங்க. அம்மாவா இல்லையாங்க? இது பொதுவாக பண்ணுற ஒரு காரியம். சில நேரத்துலலாம் பாருங்கள், அந்த மாதிரி சாவு அதிகமாக பார்த்துருக்கோம். யாராச்சும் ஒருத்தர் எமர்ஜென்சியாக நம்ம விழுந்திருக்கும் போது ஆட்டல் தூக்கின்னு போகும்போது ஆட்டல்லே சொல்லிவிடுவாங்க, அது இல்லைங்க துடிப்பு இல்லை, கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, அந்த சூடு போயிடுச்சு, அந்த துடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். ஒரு அன்கான்ஷியஸாக விழுந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ட்டை செக் பண்ணுறாங்க. ஆர்ட் வந்து அதோடைய பீட்ஸ் கேட்குறாங்க, நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க. இது ரெண்டுமே இல்லாத போது என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க டவுட்டு தான், செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடும். ஆனால் ஒருத்தர் அன்கான்ஷியஸாக விழுந்துட்டு இருக்கிறாங்க. விழுந்த உனக்கு செக் பண்ணுறீங்க, நல்லா லப்டப் நல்லா தான் அடிக்குது, கையில் நாடி பிடிக்கும் போது டப்புன்னு நல்லா தான் அடிக்குது. அப்போ என்ன? உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை, இப்படி வச்சுக்கலாமே. ஒரு மனுஷனுக்கு அன்கான்ஷியஸாக விழுந்துட்டு இருக்கிறான், அவன் நாடியை பிடிக்கிறாங்க. நாடியை பிடிச்ச உடனே அந்த நாடி என்ன ஆகல?
ஒரு ஒரு உணர்ச்சியே இல்லை. ஹார்ட் கிட்ட கை வச்சு பார்க்குறாங்க, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க, காதை வச்சு பார்க்குறாங்க, அந்த துடிக்கல. அப்போ என்ன ஆகிட்டு இருக்காங்க? செத்து போயிருக்கு. ஆனாலும் இந்த உடம்புல சூடு இருக்கிறதுனால அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மார்பில் போட்டு அமுக்குறார், நெஞ்சு அமுக்குறார், குத்துறாங்க. சில நேரத்தில் அடிக்கிறது குத்துறது பார்த்தா நம்மளுக்கு பயம் வந்துடும், குத்துவாங்க. இல்லைன்னா ஒரு 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 டூல், ஒரு கருவி எடுத்து, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துன்னு அதில் ஜெல்லாம் போட்டு ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு அந்த அந்த அது இப்படி கரண்ட் மாதிரி வைப்பாங்க பாருங்களேன். அப்போது இவ்வளோ நேரம் வந்து ஹார்ட் பீட் இல்லை, அது ஏதோ பண்ணுறாங்க. பண்ண உடனே டக்குன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஹார்ட் பீட்டு வந்தது பாருங்க. அப்போ செத்து போய் இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அந்த 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 என்ன சொல்ல, அந்த டிஸ்பிளேல வந்து அப்படி பிளாங்காக போயினே இருக்குது, கிங்கின்னு போயின்னு இருக்குது. இது ஒரு துடிப்பு வந்து ஹார்ட் பீட் வந்தவொடனே அங்கே வந்து உயிர் இருக்கிற மாதிரி என்னாவது, பல்ஸ் ரேட் எல்லாம் என்னாவது காமிக்குது. அப்போ என்ன, அந்த பீட் பார்த்த உடனே உயிர் வந்துச்சு சொல்கிறாங்களா இல்லையா? உயிர் வந்துச்சு. அப்போ உயிர் வந்துச்சுன்னா என்ன லிட்ரலான்னு காரணம், இருதயம் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ இருதயம் ஓடிக்கொண்டிருக்குதுன்னா என்ன, இருதயம் பம்ப் பண்ணிக்கிறதுனா அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்ன காரியம்? அப்போ இந்த சரீரத்தை ஓட வைத்து கொண்டிருக்கிறது எதுன்னு கேட்டா உயிர். உயிர், அந்த உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தம் எப்படி வேலை செய்து கொண்டுடா, நம்முடைய இருதயத்தின் வழியாய் வந்து வேலை செய்து கொண்டிருக்கு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? மறுபடியும் உங்களுக்கு தெளிவா சொல்ற பாருங்க. ஒரு செத்து போன மனுஷன் உயிரோடு கூட எழுப்பிட்டான். எப்படிப்பா உயிர் வந்துச்சுன்றீங்கன்னா, இல்லைங்க ஹார்ட் பீட் கேட்குதுன்னு, அப்படின்னா ஹார்ட் பீட் கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்போ ஹார்ட் பீட் கேட்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? உயிர் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ ஹார்ட் பீட் உண்மையாவே கேட்குதுன்னா அப்போ ஹார்ட் வேலை செய்யுது. ஹார்ட் என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டா, நம்ம ரத்தம் சுத்திகரித்து கொண்டிருக்குது, பம்ப் பண்ணிக்குது. அப்போ இந்த ஹார்ட் வேலை செய்யறதுக்கு முன்னாடி ரத்தம் ஓட்ட இருந்தா ஹார்ட்டே வேலை செய்யும். ஹார்ட் வேலை செய்யலைன்னா ரத்த ஓட்டம் இருக்குமா? அப்ப ரத்த ஓட்டம் நின்றா தான் ஹார்ட் நின்றோம். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த ரத்தத்துக்குள்ள தான் கர்த்தர் உயிரே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதத்தான் பைபிள் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே லேவியராகமத்தில் சொல்லப்படுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தமே இல்லைன்னா நம்ம ஹார்ட்டுக்கு வேலையே இல்லை, ஹார்ட் பம்பே பண்ணாது. அப்ப ஹார்ட் முக்கியமா ரத்தம் முக்கியமான்னு கேட்டா எது முக்கியம்? ஹார்ட்டை விட ரத்தம் முக்கியம். ரத்தம் இருந்தால் தான் ஹார்ட் வேலை செய்யும். ஏன்னா ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதனால தான் கையை அறுத்துக்குன்னு ரத்தம் போயின்னு இருந்தா ஐயோ உயிர் உயிர், ரத்தம் நம்ம சரீரத்துக்கு போக 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 நம்ம சரீரத்தில் என்ன போயின்னு அர்த்தம்? உயிர் போயின்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரத்தம் உங்களுக்குள்ள சேர 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 என்ன அதிகமாக சேர்ந்து கொண்டு இருக்குது? உயிர் சேர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போது முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும், என் உயிர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், என் உயிர் எங்கே இருக்குது? என் குழந்தை மேலே இருக்குது, என் வீட்டுக்காரர் மேலே இருக்குது, அது வேற உயிர். உங்கள் லைஃப் கேட்டா உங்களுடைய ரத்தத்தில் தான் இருக்குது. ஆமென். அப்போ கவனிங்க, இந்த லேவியராகமத்தின் பிரகாரம் மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குன்னா மனுஷனுடைய ரத்தத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என்னுடைய உயிர் யார் ரத்தத்தில் இருக்குது? இந்த உயிர் எங்கே பெற்றுக்கொண்டோம் என்றால், தேவன் அன்னைக்கு நம்ம நாசியில் ஊதினார் பார்த்தீங்களா, ஆதாமுடைய நாசியில் ஊதினார் பார்த்தீங்களா, அந்த ரத்தத்துக்குள்ள தான் என்ன வந்துச்சுன்னு கேட்டால் லைஃப் வந்துச்சு. அதனால கர்த்தர் வந்து ஒரு மனுஷனா உருவாக்கி 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 என்ன பண்ணலன்னு கேட்டால் சுவாசத்தை கொடுக்கல. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கங்க, இது ஒரு பெரிய சயின்ஸ். இதுக்கு நீங்கள் போய் அனாட்டமி எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை, இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் என்ன பண்ணுறதுல பொம்மையை உருவாக்கி என்ன பண்ணல, மூச்சு ஆதாமுக்கு தந்தார். அதே மாதிரி பொறுக்குறவங்களெல்லாம் பொம்மையை செய்து இதப்பா நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா, உங்களுக்கு பிள்ளை இல்லையா, பொம்மையை செய்து ஊதிட்டு குழந்தை தரேன்னு தரல. எப்படி கர்த்தர் தராரு? ஆரம்பத்திலேயே கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு? ஒரே மனுஷனை உருவாக்கிட்டாரு. அந்த மனுஷன் மூலியமா அடுத்த சந்ததி வருது பார்த்தீங்களா, இது எப்படி உருவாகுதுன்னு கேட்டால் ரத்தத்தினால தான் உருவாகுது. One generation to another generation is formed by the blood. மனிதனுடைய ரத்தத்தினால தான் இன்னொரு மனுஷனை நான் உருவாக்குறான். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன்.
இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய சரீரத்தில் முதல் அவயம் எதுன்னு கேட்டா ஹார்ட் பீட்டா. ஹார்ட் மனுஷனுக்கு சரீரம் இப்போ கருவில் குழந்தை உருவாகுது பார்த்தீங்களா, குழந்தை உருவாவதுல குழந்தைக்கு எது தெரியுமா ஃபஸ்ட்டு உருவாகுது? நீங்கள் 5 மாதத்துக்கு மேலே இந்த ஆனபெல் ஸ்கேன் எடுக்கும் போது தான் கொஞ்சம் குழந்தையுடைய உருவம் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தை வேற மாதிரி இருப்பான். ஒரு சின்ன ஒரு பிண்டோன்னு பைபிள் சொல்லுது பாருங்க, பிண்டோன்னு சொல்கிறாங்க, அதை கருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது மனுஷ சரீரத்திலேயே எந்த தான் முதலாவது உருவாகுதுன்னு கேட்டால் இருதயம் தான் உருவாகுதான். அதனால தான் பைபிள் சொல்லுது, வாலிபனே உன் இருதயத்தை தா. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் முதல் கனியை எனக்கு என்ன பண்ணு தா. முதல் கனி எது? என் சரீரத்தில் என் கண்ணு ஃபர்ஸ்ட் வரல, என் காது ஃபர்ஸ்ட் வரல, என் கிட்னி ஃபர்ஸ்ட் வரல, என் லிவர் ஃபர்ஸ்ட் வரல, என் இருதயம் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய முதல் கனியை எனக்கு. நம்ம நினச்சிருக்கிறோம் நம்ம வீட்டில் தேங்காய் விட்டா தேங்காய் ஃபர்ஸ்ட் எடுத்து தருது, மாங்காய் விட்டா மாங்காய், கொயக்கா விட்டா கொயக்கா, அதுவும் தரணும். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமாக எது? என் முதல் கனியா இருக்கிற என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தர வேண்டும். அதனால தான் முன்னாடி எழுத வச்சுக்கலாங்க பாருங்க. அப்போ இருதயம் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருந்தா, அப்போ இருதயம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டா இருதயத்துக்கு முன்னாடி ஒன்று உண்டாச்சு. இது அநேக பேர் சொல்ல, நான் சொல்றேன் கவனிங்க. என்னன்னு கேட்டா இருதயத்துடைய வேலை என்ன? இருதயத்துடைய வேலை என்ன? சொல்லுங்க. இருதயத்தோட வேலை பிளட் பம்ப் பண்றது. அப்ப பிளட்டே இல்லைன்னா அங்க இருதயத்துக்கு என்ன வேலை? இல்லை. அப்ப அங்க பிளட் இருந்ததுனால தான் இருதயத்துக்கு வேலை. அப்போ இருதயம்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி முதலாக உயிர்னு ஒன்று வந்துச்சு கருவில். அதாவது உயிர்னு வந்துச்சு. அந்த உயிர் எந்த வடிவத்தில் வந்துச்சு? ரத்தத்தின் வடிவத்தில் வந்தது. அப்ப நீங்களும் நானும் முதல் முறையாக ஒரு துளி ரத்தமாய் நம்ம தோன்றப்பட்டோம் தாயின் கருவில். இந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? எந்த உயிர்? எந்த உயிர்? ஆதாமுடைய நாசில தேவன் அவருடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினார் பாத்தீங்களா? அந்த ஜீவன் தாயின் கருவில் நான் ஒரு துளி ரத்தமா இருக்கும் போதே நான் உருவாகிறேன். அந்த ரத்தம் தான் நாள்பட இருதயமாய் மாறுது. இருதயமாய் மாறி அந்த ரத்தம் பம்ப் பண்ணி கொண்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து சில வாரங்கள் போக 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 ஒவ்வொரு அவயமாய் நம்ம என்ன பண்றோம்? தோண்டுகிறோம். அப்புறம் ஒரு பெரிய உருவமாய் மாறி இந்த பூமிக்கு நம்ம என்ன பண்றோம்? பிறக்கிறோம். ரத்தம் அவ்வளோ மேன்மையா இருக்குது. அப்போ நான் என்னுடைய உயிர் அந்த ரத்தத்துக்குள்ள தான் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. அதனால்தான் மனிதன் பாவம் செய்த உடனே பாருங்க, மனிதன் பாவம் செய்த உடனே என்ன கெட்டு போயிடுச்சுன்னு கேட்டா மனுஷனுடைய கண் அல்ல, மனுஷனுடைய காது அல்ல, மனுஷனுடைய வாய் அல்ல, மனுஷனே கெட்டு போயிட்டான். காரணம் என்னன்னா மனுஷனுடைய ரத்தம் கெட்டு போச்சு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பாம்பு கச்ச உடனே டிவியில் படங்களில் பார்த்துருப்பீங்க, இல்லை கிராமங்களில் பார்த்துருப்பீங்க. பாம்பு கச்ச உடனே ஹீரோவுக்கு பாம்பு கடிக்குது. ஹீரோ என்ன பண்ணோம்? ரொம்ப பழைய சீனுங்க, இது ரொம்ப பழையசு, உங்களை விட பழையசு. ஹீரோக்கு பாம்பு கச்சிச்சு. ஹீரோனி என்ன பண்ணுவாருங்க? இதை யோசிக்கிறத போய் இதை யோசிக்க கூடாது. ஓனியா இருக்கும், புடவையா இருக்கும், அது புது புடவை, பட்டு புடவை, பக்கத்தில் கயிறுங்க இருக்கும், எடுக்காது. பக்கத்தில் ஏதோ ஒரு பெல்ட் இருக்கு, எடுக்காது. அந்த புது புடவை தான் என்ன பண்ணும்? பல்லில் கழிச்சு கிழிச்சு எங்க கட்டும்? பாம்பு எங்க கட்சி அதுக்கு மேலே என்ன பண்ணும்? இது ஏன் பண்ணுது? நம்மளுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுது? இது ஏன் பண்ணுதுன்னு கேட்டா, பாம்பு கொத்திச்சு, அதோட விஷம் எங்க எதுல கலந்துச்சு? ரத்தத்துல கலந்துச்சு. அதுக்கு மேல டைட்டா அந்த பொண்ணு ஓனியை கட்டுதுன்னா எதற்காக கட்டுதுன்னா, அந்த பாம்பு விஷம் வந்து ரத்தத்துல கலந்துக்கிட்டு பாத்தியா, அந்த ரத்தம் ஏன் மேல போகுது? ரத்தம் உதாரணத்துக்கு இங்க ரத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க குத்துனா ரத்தம் வருமா? அந்த ரத்தம் எங்கேருந்து வந்த ரத்தம்னா இங்க இருக்கிற ரத்தம் இல்லை, இங்கேருந்து போயினே இருக்கும். போய் ஆர்ட்டுக்கு போய் சுத்தமாகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து நம்முடைய சரீரத்தில் அதிகமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் நரம்புகள். இந்த நரம்புகள் எல்லாம் என்ன ஓடிக்கொண்டு இருக்குது? ரத்தங்க ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க. ரத்தம் சரீரத்தில் ரத்தம் போகாத இடமே இல்லை பாருங்க.
உச்சிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ரத்தம் ஒவ்வொரு நாளும் சுற்றினே தான் இருக்குது. அப்போ பாம்பு என் காலில் கச்சோடனே டக்குன்னு என் பாதத்தில் அந்த பாம்பு கச்ச ஒரு ஜான அல்லது கொஞ்சம் அளவுக்கு தூரத்தில் டைட்டாக கட்டினோம். காரணம் என்னன்னா அந்த ரத்தம் ஓட்டம் இருக்கக்கூடாது. அதனால தான் பாருங்க, உங்கள் கையில் ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு விரல் என்னவாயிடும், ஒரு மாதிரி பிங்க் இல்லை பர்பிள் கலர் ஆகிடும். காரணம் என்னன்னா ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது இந்த ரத்தம் இந்த விஷம் இந்த ரத்தத்தில் கலந்த உடனே இந்த ரத்தம் என் இருதயத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருதயத்துக்கு போனா என் சரீரம் முழுமையா அது போயிடும், அம்பிடும். ஒன்ஸ் ஒரு பாய்சன் ஒரு ரத்தத்துக்குள்ள ஒரு வைரஸ் என் இருதயத்துக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இருதயத்துல இருந்து டோட்டல் பாடிக்கு அது சப்ளை பண்ணிடும். என் மைண்டுக்கு, என் கிட்னி, லிவருக்கு, என் உச்சிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஒன்ஸ் வெளியேந்து உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளேருந்து எல்லாம் பாய்சனாக தான் வெளியே போயினே இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டா, என் முழு சரீரத்தில் இருக்கிற ரத்தமே என்னவாக்கிடும், பாய்சன் ஆக்கிடும். அந்த பாய்சன் என்ன ஆகிடும், சாக வச்சிடும். இதுதான் நடந்தது. என்ன, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடைய ரத்தம் என்னாச்சு, கெட்டு போச்சு. கெட்டு போதுனால ஆதாமுடைய ரத்தம் மாத்திரம் பாவம் ஆகல, ஆதாமுடைய ரத்தம் கெட்டு போதுனால அந்த ரத்தம் சரீரம் முழுமையா போகுது. இந்த கெட்டு போன ரத்தம் கண்களுக்கு போறதுனால தான் கண்ணு பாவமா ஆயிடுச்சு. பார்க்கறதெல்லாம் தப்பு தப்பா பார்க்கறான். இந்த ரத்தம் காதுகளுக்கு போனதுனால தான் காது பாவம் ஆயிடுச்சு. கேட்கறதெல்லாம் தப்பு தப்பா கேட்கறான். எல்லாவற்றுக்கும் மேல இந்த ரத்தம் என் பிரெயின், என் மூளைக்கு போனதுனால யோசிக்கிறதெல்லாம் தப்பு தப்பா தான் யோசிக்கிறான். கைக்கு வந்தனால செய்யறதெல்லாம் தப்பு தப்பா, காலுக்கு வந்தனால தப்பு தப்பா நடக்கிறான். எல்லாமே தப்பாயிடுச்சு. ஒருவேளை ஆதாமுடைய கண்ணு கெட்டு போயிருந்தா ரொம்ப ஈஸி, புடுங்கி போயிட்டு இருந்தா அன்னைக்கே பாவம் போயிட்டு இருக்கும். ஆதாமுடைய கண்ணு பிடுங்கப்பட்டா அவன் பிள்ளையோட கண்ணு இல்லாம அவன் பிறப்பானா? ஆதாமுடைய கண்ணு பிடுங்கப்பட்டிருந்தா பொறுக்கிற குழந்தை கண் இல்லாம பிறப்பானா? இல்லை. ஒருவேளை கை தப்பு பண்ணிட்டு இருந்தான்னு ஆதாமு வெட்டி போயிட்டு இருந்தா அடுத்த குழந்தை கை இல்லாம பிறந்திருப்பானா? இல்லை. அப்ப பிரச்சனை முடிஞ்சிட்டு ஆதாமோட. ஆனா பிரச்சனை எங்க இருக்குதுன்னு கேட்டா ரத்தத்துல இருக்குது. அதனால தான் பாருங்க, ஆதாமுடைய சந்ததி எவ்வளவு சந்ததி வந்தாலும் ரத்தம் இல்லாம ஒரு குழந்தை பிறக்காது. எங்க அப்பாவுக்குள்ள இருந்த ரத்தம் தான் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குது, எனக்குள்ள இருக்கிற ரத்தம் தான் என் பிள்ளைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ எங்க அப்பாவுக்கு ரத்தத்துல ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை கண்டிப்பா எனக்கு வரும். எனக்குள்ள இருக்க அந்த பிரச்சனை என் பையனுக்கும் போகும், என் பையனுக்குள்ள இருக்க அந்த ரத்தத்துல பிரச்சனை அடுத்த சந்ததியும் போகும். அதனால்தான் இந்த ரத்தத்தினால இருக்கிற வியாதிகள் தொடர்ச்சியா தினமும் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பரவிக்கொண்டே இருக்கணும். அந்த ரத்தம் யாருக்கெல்லாம் போதோ அது போயினே இருக்கும். அப்போ மனுஷனுக்குள்ள என்னதான் பிரச்சனை, மனுஷன் எதுதான் கெட்டு போச்சுன்னு கேட்டா ரத்தம் கெட்டு போச்சு. ரத்தம் கெட்டு போட்டதுனால தான் அடுத்த சந்ததி ரத்தம் இல்லாம பிறக்க முடியாது. அப்ப ரத்தத்தோட பிறக்கிறபடியால தான் ஆதாமுடைய பாவம் இன்னைக்கும் பூமியில காணப்படுது. அல்லேலூயா. ஆதாமுடைய பாவம் இன்னைக்கும் பூமியில காரணப்படுறதுக்கான காரணம் என்ன? அவனுடைய சந்ததி தான் இன்னைக்கு பூமியில இருக்கிற எல்லாருமே. அப்போ இன்னைக்கு எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் ஆதாமுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அதே ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ அந்த பாம்பு நுழைஞ்சி ஆதாமுடைய ரத்தத்தை கெடுத்துச்சு. அந்த பாம்பின் விஷம் ஆதாமுடைய ரத்தம் எல்லாம் கெடுத்தபடியால அவன் பாவியாய் ஆயிட்டான். ஸோ அவன் கம்ப்ளீட் பாவம். ஏன்? ரத்தம் சரீரம் முழுமையா ஓடிக்கொண்டிருக்கிறபடியால அந்த உயிர் கெட்டு போன உயிராய், அந்த உயிர் பாய்சனான உயிராய், அந்த உயிர் பாவமான உயிராய் மாறிடுச்சு. அந்த உயிர் மூலியமாய் பிறக்கிற எல்லா உயிர்களும் பாவி. அதனால தான் வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால எல்லாரும் பாவி ஆக்கப்பட்டார் என்று ரோமர் 5:12-19 சொல்லப்படுது. என்ன? பை ஒன் மேன் சின் ஆல் பிகேம் சின்னர்ஸ். ஒரு மனிதனுடைய பாவத்தினால எல்லோரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். நாட் பை த ஆக்ஷன், பை த ஜீன். நாங்க சில குழந்தைங்க பொறுக்கும் போதே கண்ணு தெரியாம பொறுக்குது. இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவங்க செய்த பாவமா, இவங்க செய்த பாவமா, அவங்க செய்த பாவமா? இல்லை, அதோடைய ஜீன்.
ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதனை வரும். காரணம் என்னென்ன, அவங்களுடைய குடும்பத்தில் யாருன்னா அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதியோடு இருப்பாங்க. அது அவங்களுடைய ஜீன். அப்போ நம்முடைய ஜீன் என்ன? ஆதாமுடைய ஜீன் தான் நம்முடைய ஜீன். ஆதாமுடைய ரத்தம் கெட்டு போச்சு, அதன் விளைவாய் நம்ம எல்லாருமே பாவிகள் ஆக்கப்பட்டோம். இதுதான் உலகத்துடைய நிலைமை, மனுஷனுடைய நிலை. இதற்காகத்தான் பூமியில ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த மனிதனுக்கு பேர் தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்களேன். இயேசு ஏன் கன்னி பிறப்பில் பிறக்கணும்? காரணம் என்ன? அவசியம் இல்லையே. ஒரு கணவன் மனைவியை இணையும் போது அந்த அவர்கள் அது மூலியமாய் கணவன் தன் ரத்தத்தின் மூலியம் ரத்தத்தை தரா வித்தாய், மனைவி அந்த வித்தை வாங்கி கொண்டு தன்னுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய என்ன பண்ணுது, குழந்தையாய் அந்த குழந்தை உருவாகி அந்த பூமிக்கு ஒரு பிள்ளையாய் அந்த தாய் தராங்க. ஓகேவா? கணவனுடைய துணை இல்லாமல் ஒரு மனைவி குழந்தையே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணு கர்ப்பவதியாய் ஆக முடியாது. ஆனால் பைபிளில் வேதத்தில் வாசிக்கிறோம், உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுகிறார். அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயர். ஏன்? என்ன அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்டால், நான் இவ்வளோ நேரம் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஆதாமுடைய ரத்தம் கெட்டு போச்சு. ஆதாம் அவன் மனைவியோடு இணையும் போது ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் தன்மை எப்படியாப்பட்ட தன்மைன்னு கேட்டால், ஆதாமுக்குள்ள கெட்டு போன ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதே தன்மை தான் இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறகுது, அவனுக்குள்ளே என்ன தன்மை இருக்குதோ அதே அந்த ரத்தத்தின் தன்மை தான் அடுத்த குழந்தை அப்படியே ஜெனரேஷன் பாஸ் ஆகினே இருக்குது. இதுக்கு முடிவே இல்லை, எண்டே இல்லை. அப்போ எல்லாருமே கெட்டு போயிட்டு இருக்கிறோம். அது நடுவில் கர்த்தர் இந்த மரியாளுன்னு ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு மரியாளுடைய கர்ப்பத்தை வாடகைக்கு எடுக்கிறார். வாடகைக்கு எடுத்துட்டு, மனுஷனுடைய ரத்தம் அல்ல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவள் கர்ப்பவதி ஆனாள். கணவனை அறிந்து அவர் கர்ப்பவதி ஆகல, புருஷனை அறிந்து அவள் கர்ப்பவதி ஆகல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவள் கர்ப்பவதி ஆகிறார். காரணம் என்னன்னா, ஒரு ஆண் மூலியமாய் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த ஆணுக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் தன்மை தான் அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறபடியால இந்த மனுஷன் மூலியமாய் ஒரு இயேசுவை இந்த பூமியில வர வைக்கணும் என்றால், இயேசுடைய ரத்தமும் பாவமா ஆயிட்டு இருக்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியின் மூலியமாய் ஒரு குழந்தையை உருவாக்குறாரு. அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ரத்தம் ஆதாமுக்குள்ள இருக்கிற ரத்தம் அல்ல, அது தேவனுடைய டைரக்டான ஜீவனா இருக்குது. The direct life of God. தேவனுடைய நேரடியான ஒரு குழந்தை தான் என்ன குழந்தை? இயேசு என்கிற குழந்தை. அப்ப இயேசுக்குள்ள இருக்கிற ரத்தம் கெட்டு போகாத ரத்தம், ஆதாமுடைய ரத்தம் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, அவர் மாசற்ற குற்றமற்ற வெளியேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் உலகத்திலேயே இல்லாத ரத்தம். இங்க இந்த பக்கம் எல்லா மனுஷோட ரத்தம் கெட்டு போச்சு, இந்த பக்கம் இயேசுவின் ரத்தம் கெடாத பரிசுத்தமான ஒரு ரத்தம், அது ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அப்புறம் என்னுடைய உயிர் எதுல இருக்குது? இதுதான் ரொம்ப முக்கியமான. இப்ப இங்க கவனிங்களேன், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. என்ன இருக்கு? பரிசுத்தம் இருக்குது. அதை காட்டிலும் முக்கியமா தேவகுமாருடைய உயிரை தேவகுமாருடைய ரத்தத்தில் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு ரத்தம் சிந்தும் போது நம்ம சொல்றோம், இயேசு நமக்காக ஜீவனே கொடுத்தார். ஜீவனை கொடுக்கறதுனா என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம? ஜீவனை கொடுக்கறதுனா என்ன? செத்து போறது இல்லை. தூக்குமான் செத்துட்டு உயிரே போயிடுச்சுங்க, அது 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 உயிர் போச்சுன்னா உயிர் நின்றுச்சு. ஒருத்தர் சாகும் போது உயிர் போச்சு நம்ம சொல்லக்கூடாது. என்னுடைய அர்த்த புரிதல் பிரகாரம் யாரோ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்கன்னா அவங்களுடைய உயிர் நின்றுச்சுங்க, இதுதான் சரியான வார்த்தை.
உயிர் போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். காரணம் என்ன? உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. உயிர் நின்றுச்சு, அதான் நின்றுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் நிற்கல. இயேசு கிறிஸ்து ரத்தம் துளி துளியாய் துளி துளியாய் துளி துளியாய் அவர் சிந்துறார். என்னத்தை சிந்துறாரு? ரத்தம் இல்ல, ரத்தமோட கூட அவருடைய உயிரும் சேர்த்து சிந்துறார். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உயிரை சிந்தினார், உயிரை கொடுத்தார், உயிரை இறைத்தார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, எவ்வளவு அற்புதம் பாருங்க. அப்போ ஒரு குழந்தை உருவாகிறது எதனால? உயிர்னால தான். அப்போ அந்த அந்த ரத்தத்தினால தான் குழந்தைய உருவாகிறார். அப்போ இயேசு மனுஷனுடைய ரத்தத்தினால அல்ல, கடவுளுடைய ரத்தம், கடவுளுடைய உயிரால் அந்த பூமியில பிறந்தார். அந்த உயிருக்கு, அந்த உயிர் அவருடைய ரத்தத்தில் இருக்கும்போது தேவகுமாரன் குமாரனுடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தத்தை தான் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்துறார். அப்போ யார் ரத்தம் எவ்வளோ, ரத்தம்னாலே ப்ரெஷியஸ் தாங்க. ரத்தம்னாலே அது வந்து சாக்ரமெண்ட் தான், அது புனிதமானது. ரத்தம் என்னது? அதனால தான் சும்மா சும்மா ரத்தம் சிந்தக்கூடாது. ரத்தம் சிந்துறது அது நல்லது இல்லை. சில பேர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுன்னு, எப்போ பார்த்தாலும் ரத்தம் ஒழிவு, எப்போ பார்த்தாலும் துணி நனைஞ்சிட்டு இருக்கும் ரத்தமா, எப்போ பார்த்தாலும் அங்கங்கே ரத்தம். அந்த மாதிரி சிந்த விடக்கூடாது ரத்தத்தை. அதனால தான் பைபிள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் சொல்லுது பைபிள். என்ன பண்ணாதீங்க, ரத்தத்தை புசிக்காதீங்கன்றார். ஏன்? ஏன்னா அதுக்குள்ள உயிர் இருக்குதுப்பா. மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது? ரத்தம். அதனால தான் நமக்கு இருக்க வேண்டிய பழக்கம் என்னன்னா, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை புசிக்கூடாது பைபிள் நம்ம சொல்லி. ஏன்? அந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குங்க. அது மிருகத்துடைய ரத்தமா இருக்கட்டும், மனுஷனுடைய ரத்தமா இருக்கட்டும், அதுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அதை நீ என்ன பண்ணாத, புசிக்காத என்று வேதம் நமக்கு கத்து தருகிறது. அதனால தான் பைபிள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது. அப்ப என்னுடைய உயிர் ரத்தத்தில் அடங்கி இருக்கிற உயிரே அவ்வளவு வேல்யூனா, கடவுளுடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் அவருடைய ரத்தத்தில் அடங்கி இருக்கிறபடியால அந்த ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தத்தை ஏன் அவர் சிந்துறார்? அந்த ரத்தத்தை ஏன் அவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த ரத்தமாகிய உயிரை, ஜீவனை நீங்களும் நானே ஏன் பெற்றுக்கொள்ளணும் என்றால், ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ என் ரத்தம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் தராங்க, இல்லை ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. எனக்குள்ள வைரஸ் வந்துட்டுக்குது, அது என் ரத்தத்தை இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. அதை சாகடிக்கணும்னா அதை விட பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் அனுப்பணும், ஆன்டிபயோட்டிக் அனுப்பணும், ஒரு என்ன சொல்றதுன்னா இம்யூனிட்டியான ஒரு பவர் அனுப்பணும். இது உள்ள போட்டு அவங்க என்ன எங்கே போடுறாங்க? அவங்க இன்ஜெக்ஷன் பொதுவாக எங்கே போடுறாங்க? இன்ஜெக்ஷன் எங்கெங்க போடுறாங்க? என் ரத்தத்தில் சொருகுறாங்க. வெயின்ஸ், பிளட் வெயின், ரத்த நாணங்கள்ன்றாங்க பார்த்தீங்களா? அந்த வெயினில் அந்த இன்ஜெக்ஷனை போட்ட உடனே அதான் பாருங்க, இந்த ஐவி எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த குளுக்கோஸ் போடுறதுக்கு. அவங்க பாருங்க கரெக்டாக தட்டி 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 நரும்பை எழுப்பி அந்த நரும்புக்குள்ள, அது பிளட் வெயின்ஸ்னு வாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அந்த வெயின்குள்ளே அதை சொருகுவாங்க அந்த பைப்பை. அப்போ தான் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ரத்தத்தில் டைரெக்டாக கலக்கும். அப்போ என் ரத்தம் கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிட்டுக்குது. இவங்க வெளியேந்து அந்த இன்ஃபெக்ட் ஆன ஒன்றை எப்படி சாகடிக்கலான்னு பிளான் பண்ணி டாக்டரெல்லாம் கண்டுபிடிச்சி ஒன்று வச்சுக்கிறாங்க. அதை போட்ட மாதத்தில் அது உள்ளே போய் அந்த இம்யூனிட்டி பவர் என்ன பண்ண, பேட்டில் பண்ணு, சண்டை போடுது. எது சண்டை? எனக்குள்ள இந்த ஃபாரின் பாடிஸ் வந்துட்டுக்குது பார்த்தீங்களா, ஒரு வைரஸ் வந்துட்டுக்குது பார்த்தீங்களா, அந்த வைரஸை இப்போ போட்ட இன்ஜெக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு 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 வல்லமையான ஒன்று போய் அவங்க கூட சண்டை போட்டு அந்த வைரஸில் கெட்ட வைரஸ் எல்லாம் சாகடிச்சு என்னை பழைய நிலைமைக்கு என்ன பண்ணுறது கொண்டு வருது. இதுதான் சயின்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு வியாதி வரும்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் பார்த்தியா. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. கெட்ட அணுக்களுக்கும் நல்ல அணுக்களுக்கும், கெட்ட வைரஸ்க்கும் நல்ல வைரஸ்க்கும் சண்டை போட்டு கடைசியில் நம்முடைய இம்யூனிட்டி சிஸ்டம் அதை ஜெயிச்சுட்டா நம்ம நல்லாயிரும். நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் தோத்துட்டா, இந்த டாக்டர் சரியில்லை, நம்ம அந்த டாக்டர் கிட்ட போய் அந்த ஊசி போடலாம், இந்த ஆன்டிபயோட்டிக் சரியில்லை, இன்னொரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேற ட்ரை பண்ணுறது. இதுதான் உண்மையாக நடக்குது. அப்போ கவனிங்க, பாவமாக இருக்கிற என்னுடைய ரத்தம் கெட்டு போயிடுச்சு. இந்த கெட்ட ரத்தம் வந்ததுனால என் பார்வை சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் கேட்குற திறன் சரியில்லை, யோசிக்க சரி, எல்லாமே கெட்டு போயிடுச்சு. இதை மாத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவே என்ற விலையேற பெற்ற ரத்தத்தின் வேக்சின் இந்த பூமிக்கு வந்துச்சு. அது ஒரு வேக்சின். இயேசுவின் ரத்தம் என்னங்க சொல்லுங்க? வேக்சின். கொரோனாக்கு வேக்சின் போட்டிங்களா?
அது போட்டோன்னே கொரோனா வராதுன்னு சொன்னாங்களா? அது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு வேக்சினு. அந்த ரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்ட மாதத்தில் எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தின் சுபாவங்களையும் அழுக்கையும் பாவத்தையும் அது கெடுத்து நாசமாக்கி அதை அழித்து என்னை புதிய மனிதனாய் ஆக்குது. எது எது? இயேசுவின் ரத்தம். அதனால தான் இயேசு உங்களுக்காக கண்ணை தரல, காதை தரல, மூக்க தரல, காலை தரல, முடிய தரல. அவர் என்ன தந்தாரு? ஜீவனே தந்தார். அப்படின்னா என்ன? ரத்தத்தையே அவர் தந்தார். ஏன்னா அந்த ரத்தம் உங்களுடைய ரத்தங்களை சுத்தமாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வியாதியை நல்லா பார்க்க யார் ரத்தத்தை கொடுத்தா அது ஒன்றும் பலன் இல்லை. பாவத்தை போக்க உலகத்தில் எந்த ரத்தமும் ஈடாகல. பழைய ஏற்பாட்டில் லட்சக்கணக்கான ஆடு மாடுகளை வெட்டுறாங்க, எந்த ரத்தமும் மனுஷனுடைய பாவத்தை கழுவல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உலகத்தில் இருக்கிற சகல பாவங்களும் இன்னைக்கு நம்ம எல்லாம் சுத்தமாக்கினது. அல்லேலூயா. It has the power to clean all my sin. சொல்லுங்க, என் பாவத்தெல்லாம் கழுவும் மிகப்பெரிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உண்டு. ஆமா, உலகத்தில் வேற எதுவுமே உங்க பாவத்தை கழுவ முடியாது. இயேசுவின் ரத்தம். தான் தொடர்ந்து அநேக காரியங்களை பேசலாம். கர்த்தர் தாமே இந்த முதல் கூட்டத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.